தனது பெற்றோரின் விடுதலையை தடுத்து நிறுத்த வேண்டாம் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களுக்கும் முருகன் நளினி தம்பதியின் மகள் ஹரித்ரா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு அளித்த தொலைபேசி பேட்டியை இப்போது கேட்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் டே இதை குறைச்சப்பவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க இவ்வளவு சீக்கிரம் விடுதலைக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஜெயலலிதா அம்மா அறிவிச்ச போது அது என்னால வார்த்தையால டிஸ்கிரைப் பண்ண முடியாது, அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல. அடுத்த நாளே அவங்க கோர்ட்ல போட்டு பண்ணக்கூடாதுன்னு வாங்கிட்டாங்க. அது அது கேட்டப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எதிர்பார்க்காம ஒரு சந்தோஷம் எதிர்பார்க்காமலே திருப்பி அதே நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு இதெல்லாம் காரணமா இருந்துச்சு ஜெயலலிதா அம்மாவுக்கு நன்றி. அதுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அப்படியே திருப்பியும் நம்ம போராடி அவங்க வழியில வர முயற்சி பண்ணணும்னு நான் எல்லாரையும் வேண்டிக்குவேன். இது நடந்தது ஒரு ரொம்ப ரொம்ப சேடான விஷயம். அதுக்கு நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. ராஜீவ் காந்திக்கு மட்டும் இல்ல, அவங்களோட அதுக்காக இறந்த எல்லாருக்காகவும் நாங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனா ஸ்பெஷலா ராகுல் காந்திக்கோ அந்த இறந்தவங்களோட ஃபேமிலிக்கோ தெரியும், ஒரு அம்மா அப்பாவோ ராகுல் காந்திக்கு ஸ்பெஷலா அப்பா இல்லாம வளர்றது எப்படின்னு தெரியும். அவங்க ஃபேமிலிக்கு அவங்களோட லவ் ஒன் இல்லாம பக்கத்துல இல்லாம எப்படி அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த கஷ்டத்தை விட நான் 2 மடங்கு அனுபவிச்சிருக்கேன். எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. நான் இப்ப 22 வயசு, எனக்கு 22 வருஷமா அவங்க என் பக்கத்துலயே இல்லை. இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 22 வருஷமா அதை அனுபவிச்சுட்டாங்க, கவலைப்பட்டுட்டாங்க. அவங்களோட சேர்த்து நானும் ஒன்றும் பண்ணாம அனுபவிச்சுட்டேன். எனக்காகவாது அவங்கள இனிமேலாவது வெளியில விடணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சொல்லி அமைச்சேன். அவங்க இப்ப இல்ல, முன்னாடியே நான் சின்ன குழந்தையா இருக்க தாண்டி குறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அது ஒரு கணவனை இழந்த ஒரு என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமா அவங்க அவ்வளோ இறங்கி நல்ல மனசாக இந்த அம்மாவுக்கு குறைச்சாங்க. அதை என்னால் என்னைக்கும் மறக்க முடியாது. நான் இன்றைக்கும் அவங்களுக்கு நன்றிக்கடன் பட்டவங்களா இருப்பேன். அதே மாதிரி பிரியங்கா காந்தி கூட எங்க அம்மா போய் பார்த்தாங்க. பார்த்து அவங்களே அவங்களோட பத்தியில சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவங்க பார்க்கும்போது கோபமும் வரல. என்னை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வேதனையை அனுபவிச்ச ஒரு பொண்ணை நான் இந்த சிறையில பாக்குறேன். ஸோ அதனால நான் அவ மன்னிக்கிறேன் அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க மன்னிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க அப்பா இல்லாம அனுபவிச்சது மாதிரி நான் இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அவங்க உயிரோட இருந்தாலும் அவங்க எனக்கு பக்கத்துல இல்லை. என்னோட சந்தோஷத்துக்குங்களா அவங்க பக்கத்துல எடுத்துக்கிட்டது இல்லை. இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது தயவு செய்து எனக்காக அவங்கள விடணும்னு நான் அவங்களோட ஃபேமிலியை கேட்டுக்கிறேன். ஆனா அவங்களோட இழப்பு ரொம்ப வேதனை போடுறோம்.